ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி பர்மீஸ் அத்தோ. இது நூடுல்ஸ் வச்சு பண்ணுறது. இதுக்காக ஒரு கப் கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதே அளவு ஒரு கப் பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ ½ செண்டு பச்சரிசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையை ஒரு கப் எடுத்து அதை பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடிகட்டின பச்சரிசியை நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வடிகட்டி இருக்கட்டும். கடலைப்பருப்புலேயும் கொஞ்சம் எடுத்து அரிசியோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவு, அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து அதையும் அரைச்சி இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியாக கலந்து வச்சுக்கிறேன். சால்ட்டு போட்டு தண்ணியை அடை மாதிரி வரணும் ஊற்றுறதுக்கு. நெக்ஸ்ட்டு தண்ணியில் சாதாரண ப்ளெயின் வாட்டரில் சால்ட்டு சேர்த்து இதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸு சுடு தண்ணியில் போட்டு ஒரு ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றி வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஃப்ளாட்டான கடாயில் இந்த ஃப்ளாட்டாக அடை மாதிரி ஊற்றிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வரணும். இது பேட் ஜூஸு. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அத்தோ ரெசிபிக்கு. அடுத்தது வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை பாத்திரத்தில் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதே போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு அத்தோவுக்கு தேவையானது என்னென்னா முட்டைக்கோஸு, அந்த ரோஸ்ட் பண்ணிக்கிற சில்லி ஃப்ளேக்ஸு, புளிக்கரைசல், அப்புறம் இந்த ஆயிலு, ரோஸ்ட் பண்ணிக்கிற வெங்காயம், பச்சை வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை எடுத்துக்கிட்டு
அது தேவைக்கு ஏற்ற மாதிரி இது சில்லி ஃப்ளேக்ஸு. இது மிளகாவை ரோஸ்ட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆயில் இல்லாத போட்டு ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பூண்டு, இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பூண்டு. நெக்ஸ்ட்டு இது புளி கரைசல். புளி ஒரு கொட்டை அளவுக்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆயில், இந்த ஃபில்ட்ரு பண்ண ஆயில். இது ரோஸ்ட் பண்ணின ஆனியன். இது பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை மிக்சியில் ஜாரில் போட்டு நுணுக்கி பவுடராக ஆக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது பச்சை வெங்காயம். இதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அப்புறம் கடைசியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இப்போ கடைசியாக அப்புறம் உப்பு கரைச்சி வச்சுருந்த தண்ணி. உப்புலாம் ஃபஸ்ட்லேருந்து சேர்க்கலை. பேஜோஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அத்தோ ரெசிபிக்கு. இந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த பேஜோஸையும் நொறுக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான அத்தோ ரெசிபி ரெடி ஆகிடும். பர்மீஸ் அத்தோ. இதுக்கு சைட் டிஷ்க்கு வேணால் எக் பாயில் பண்ணி தோல் வச்சுட்டு அதை அதில் உள்ள இந்த பொரிச்சு வச்சுருக்க ஆனியனையும் பூண்டையும் போட்டு ஸ்டஃப் பண்ணி சைட் டிஷ் வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு அத்தோ ரெசிபி. அது எக் போட்டு பாயில் பண்ணி சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியாக ஆகணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.